ஹலோ மக்களே, வீடியோ ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வீடியோ பாருங்கள், விருப்பம்னா பார்க்காதீங்க. இன்றைக்கி வீடியோ வரும், வீடியோ எடுத்து வச்சுட்டு தான் பேசுகிறேன். இப்போ நான் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கேன்னா, ஒரு புறம்போக்கு அடுத்த சேனலுக்கு போய் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கு. இருங்களேன், நான் டிஸ்பிளேயில் போடுறேன். இந்த ஒரு கமெண்ட் வந்து இப்போ நடந்துச்சு, அதாவது நேற்று நைட்டு கிட்ட நடந்துச்சு. இந்த 2 கமெண்ட் வந்து ஒரு 2 வீக் முன்னுக்கு நடந்துச்சு. நான் இது வந்து அந்த சேனல் அட்மின்ட்டு சொல்லிட்டேன். அப்புறம் அவங்களுக்கு கீழே நானும் கமெண்ட் திட்டி விட்டேன். ஓகே, எனக்கு ஒன்று புரியல. நீ என்ன என்னை அழி வச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறியா, இல்லை நீ ஹர்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்காது. நீ என்னதான் கேவலமாக கமெண்ட் பண்ணாலும் நான் அது கழுவ மாட்டேன், புரியுதா? அழுந்து நான் வந்து என்னோடய கண்ணீரை வேஸ்ட் பண்ண விரும்பலை, என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண விரும்பலை. சரி, 2 வீடியோவுக்கு 2 கமெண்ட்டுக்கும் நீ வீடியோ போடல, இதுக்கு ஏன் போடுறேன்னா, முதல்ல நான் வீடியோ போடலான்னு மைண்ட் செட்டில் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, எதுக்கு இப்போ வீடியோ போட்டு இதுங்களுக்கு உரைக்க போகிறதும் இல்லைன்னு நினச்சிட்டேன். அப்போ வந்து விட்டுட்டேன், நார்மலாக போச்சு. அப்போ வந்து இந்த சேனலில் வந்துச்சு. அது எனக்கு யோசனையாக இருந்துச்சு, எதுக்கு என் சேனலை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க அந்த நாய்ங்கன்ட்டு. எனக்கு வந்து ரொம்ப கோவமாயிடுச்சு. வீடியோ வந்து என்னால் ஒழுங்காக கூட எடுக்க முடியல, ஏன்னா வந்து வீடியோ எடுக்கும்போது அந்த கோவத்தோடு தான் எடுத்தேன். இங்கே பாரு, நீ வந்து ஒரு பைசா செலவு இல்லாமல் ஒரு ஃபேக் ஐடியை க்ரியேட் பண்ணிவிட்டு நீ நினச்ச மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் அந்த இடத்துல இருக்கிற அட்மினுக்கு தான் அந்த வழி தெரியும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வீடியோ போடுறாங்க, இமேஜ் தேடி அந்த இமேஜை எக்ஸ்போர்ட் பண்ணி அப்புறம் வீடியோ எடுத்து அதை ஃப்ரேம் போட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு மினிமம் ஒரு 7 hours கிட்ட ஆயிரும். அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. நீ வந்து ஈஸியாக இந்த மாதிரி கமெண்ட் போட்டு அவங்கள ஹர்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறியா? இங்கே பாரு, நான் பொறுமையாக இருக்கிற வரைக்கும் தான் நீ தப்பிச்ச. இதுவே கோவமாயிட்ட, நீ தாங்க மாட்ட. நீ யாருன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் கேட்குற கேள்வி நீ எல்லாம் செத்துருவேன். நீ யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் கண்டுபிடிச்சேன், நீ செத்துருவேன். அது மட்டும் எனக்கு தெரியுது. பண்ணுற சேனல் அறிவு இருக்கா, மண்டியில் ஏதாச்சும் இருக்கா, மூளையில் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறியே, அதெல்லாம் உன்கிட்ட இருக்கா? அப்படி இருந்திருந்தா முதல்ல இந்த மாதிரி கமெண்ட்டே பண்ண மாட்டேன். ஏன் வெக்கம் மானம்லாம் இருந்திருந்தா நேரம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேன். இவ்வளவு கிழிக்கிறோம், அப்பயும் நீ வெக்கமே நம்ம போடுறேன்னா நீ எப்படிப்பட்ட ஜென்மன்னு தெரிஞ்சுக்கோ. உனக்கு தான் எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு எல்லாமே இருக்கு. வாட்டி நான் உன்னை விட்டுட்டேன், இப்போ அடுத்த வாட்டி பண்ணனா இன்னும் கேவலமாக நான் ரீப்ளை பண்ணுவேன். எந்த சேனல்லையாச்சும் என் சேனலை வச்சு பண்ணியோ இல்லை அடுத்த சேனலை வச்சு என் சேனலுக்கு பண்ணியோ உன்னோட கேவலமாக நான் ஏசுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொன்று, வம்புன்னு வர வரைக்கும் தான் நான் பொறுமையாக இருப்பேன். வம்புன்னு வந்துச்சுன்னா வச்சுக்கோ, ஏன் நீ ஓடிடுவேன். அதில் நீ யார் கேட்குறேன். உனக்கு தைரியம் இருந்தால் உன் ஃபோட்டோவை சென்ட் பண்ணு, நான் யாருன்னு பார்க்குறேன். நான் என்ன சும்மா இருப்பேன்னு நினைக்காத, நீ மட்டும் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் கேட்குற கேள்வி நீ தான் செத்துடுவேன். இதனால தான் வீடியோ ரொம்ப கம்மியாக வந்திருக்கு, அதாவது ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட தான் வரும். ஏன்னா வந்து எனக்கு இந்த கமெண்ட் வந்து தெரியாது. அப்போ வந்து அந்த சேனல் அட்மின் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் வந்து சேனல் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த சேனலுக்குன்னு தெரியும். அப்போ வந்து கேட்டாங்க நீங்கள் படிங்களான்னு, இல்லைன்ட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் பேசிட்டு வச்சுட்டேன். அப்போ வந்து நான் அந்த வீடியோ அவங்க சேனலுக்கு போய் வீடியோ பார்த்தேன். நான் அவங்க வீடியோ பார்ப்பேன், பட் ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேன். சம் சேனல்ஸை வீடியோ பார்ப்பேன், பட் ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேன். அப்போ வந்து பார்க்கும்போது தான் அந்த கமெண்ட் இருந்துச்சு. அப்போ வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எடுக்கலை. ஏன்னா வந்து எனக்கு ஒர்க் இருந்துச்சு, ஸ்டடி ஒர்க் இருந்துச்சு. அப்புறம் ஸ்டடியெல்லாம் முடிச்சுட்டு தான் இமேஜ் சர்ச் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வீடியோ நேற்று நைட்டு பாதி எடுத்துட்டேன். என்னால் இன்றைக்கி வரைக்கும் தூங்கவே முடியல. ஏன்னா வந்து நைட் எடுத்துகிட்டு தூங்கலை. அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், வீடியோ போடலாமா வேணாமான்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்து மேலே எனக்கு கோபம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு 4 பேர்கிட்ட சேனலில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து எனக்கு கோபமாயிடுச்சு.
அந்த கோவத்துலேயும் பர்சனலாக இன்னொரு ப்ராப்ளமும் இருந்துச்சு. அப்போ வந்து அவங்களும் ஃபோன் அடித்தாங்க. ஸோ வந்து எனக்கு கோவம் இன்னும் அதிகமாகிடுச்சு. தாங்க முடியல என்னால். சரி நம்ம வீடியோ எடுத்து பேசி போட்டுடலாம் அப்படின்ற முடிவில் தான் நான் வந்தேன். அதான் நல்லா திட்டேன். இதுக்கப்புறமா அந்த ஜென்மம் போட்டுச்சுன்னா இதோட நான் கேவலமாக திட்டுவேன். ஏற்கனவே எனக்கு இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. இதில் நீ வேற வந்து கமெண்ட் பண்ணி என் கோவத்தை தூண்டிக்கிட்டு இருக்காத. அடுத்தது ஏதாச்சும் வருது, நல்லா நல்லா வருது, ஆனால் சொல்ல முடியல. வீடியோன்னு பார்க்குறேன். இதுவே நீ மட்டும் யாருன்னு தெரிஞ்சா அவனுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணும்போது நீலாம் செத்துருவ. அந்த மாதிரி நான் உனக்கு கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கப்புறமும் நீ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணணுன்னா நல்லா யோசிச்சுக்கோ, சரியா? அடுத்த வாரம் நான் இந்த மாதிரி கமெண்ட் பண்ண மாட்டேன். உன்னோட நீ யாருன்னு தான் கண்டுபிடிக்க பார்ப்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. பாரு, எனக்கு சோஷியல் மீடியா புதுசு இல்லை. சேனலை ஸ்டார்ட் பண்ணி 1 year கிட்ட ஆயிடுச்சு. 1 year சேனலை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளவு கமெண்ட் வந்திருக்கும், எத்தனை கமெண்ட்டை பார்த்துருக்கேன். அந்த கமெண்ட்டுக்கு ட்ரிகர் ஆகாதுன்னா நீ பண்ண கமெண்ட்டுக்கு ட்ரிகர் ஆயிடுவேனா? பட் ஆனால் கோவம் ஆயிட்டேன். ஏன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனை வேற. இதில் நீயும் பிரச்சனை மூட்டிக்கிட்டு இருக்க, என் கோவத்தை தூண்டிக்கிட்டு இருக்க. அடுத்த வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். ஏதாவது சொல்லிடுவேன் அடுத்தது.